இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்ப வாங்க போமா. இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் டீ கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். அது நம்ம ஊர் டீ கடை மாதிரி டீ கடைக்கு போய் பழகி இப்போ இங்கே ஒரு டீ கடைனா நமக்கு அதுதான் டீ கடை. அவங்கள காட்டுறேன் நான் காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. அது பிக்சல் ரயில்வே ஸ்டேஷன். பொழுது நான் அங்கே தான் உட்காந்துட்ருப்பேன். வீக் டேஸ் பிரேக்கில் அங்கே போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இது பார்க்கிங் லாட் ரயில்வே ஸ்டேஷன். பஸ் ஸ்டேஷன். டீ கடை. Extra milk, chocolate. It's okay. Ada? No. Vanilla? You want vanilla? எப்போ வந்தாலுமே இங்கே ஹாட் சாக்லேட்டு வித் விப் க்ரீம் டோனட் ஒன்று வாங்குவோம். இதுதான் ஃபேவரட். அப்படியே உட்காந்துட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சாப்பிடுவோம். அப்புறம் நண்பர்கள் ஃபோனை போட்டு அவனுங்க ராவடி பண்ணிட்டு முக்கியமாக நைட் ஷிஃப்ட்டில் தான் இருக்கணும் இந்த நேரத்துக்கு. அதுவும் குறிப்பாக ஒரு 1-2 பேர். இதுதான் என்னோடய பொழுதுபோக்கு. இது இன்னும் சேனலுக்கு பேரை கூட வைக்கல. அதுக்குள்ளே வீடியோ எடுக்கிறேன். பேரை வச்சுட்டு அப்புறமா தான் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். பார்ப்போம். பொழுது போலன்னு இது ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் போடுவேன்னு கூட தெரியல. என்னடா சொன்னேன் உன்ட்ட? என்ன சொன்ன? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குறான்னா மாடு குடிக்கிற கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க. நாய் குடிக்க மாட்டேன் டீயா? ஏய், கம்மாக்கரில் பண்ணி தெரியுதே, அந்த பண்ணி நக்க மாட்டேன் டீய. ஏண்டா 200 ரூபாய்க்கு சிலுக்கு சட்டை போட்டு கடைக்கு டீ குடிக்க வந்தா கேவலப்படுத்துறியா நீ?
டேய் டீ கடைன்னு சொன்னது இதுதான் நான் டீ கடையை நினச்சிட்டு இருக்கேன். டீ கடைன்னா ஒன்றும் இல்லை, இங்கே நான் அப்படி டீ போட்டு குடிச்சிக்கணும் அவ்வளோதான். அது வீட்டிலே போட்டு குடிச்சிக்கணும். வெளியே மேபி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் மேபி நாங்கள் வச்சுருக்க மாதிரி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அங்கே வாங்க டீ கிடைக்கும். வாடி இந்த விளாகர்ஸ்லாம் எப்போ கேமரா எடுத்துகிட்டு சுற்றுறீங்க? எவன் கேமரா எடுத்தாலும் குறுகுறுனே பார்க்குறானுங்க. எது கத்தி எடுத்து குத்துற மாதிரியே பார்க்குறான். கேமராவை தூக்கவே பயமாக இருக்குது. வந்தேன், ஆச்சா கால் குடித்தேன், கிளம்பிட்டேன், ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். நல்ல வேலை வீடியோ எடுத்துகிட்டு பேசுகிறப்போ அவனுக்கு தமிழ் தெரியாது, அதனால தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். அதே நம்ம ஊராக இருந்தால் என்னத்தை பேசுகிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இங்கே தான் அப்படி பார்க்குறானுங்க. நம்ம ஊராக தான் நம்ம வாயவே பார்த்துட்டு இருப்பானுங்க. அதுதான் நம்பர் 1 வேலை நம்ம ஊரில். போயிட்டுருக்கு, நான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ஒருவேளை நமக்கு விளாகிங்கே வராதான். சிவாஜி ஊருக்கே போயிடலாமா? ஒருவேளை நான் வீட்டுக்கு போகிறேன், காருக்காரன் ஏற்றிடுவேன். ரோட்டில் ஒரு போஸ்ட் நின்றுட்டு போனேன். ஒரு ஹாட் சாக்லேட் குடித்தேன் வித் க்ரீம், $4.5. டெய்லியும் வருவேன், டெய்லின்னு வரும்போது வீக்கெண்டில் வருவேன். மேபி ஒரு ஹாட் சாக்லேட்டு $4. $4னா 4 8 சார் 32 120 350 ரூபா வரும். ஒரு டோனட் வாங்கினா ஒரு 80 ரூபா சேர்த்து வரும், 400 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு டீ ஒரு பண்ணு குடிக்க $400. இங்கே காஸ்ட் அப்படி ஒரு $4 $5. நம்ம ஊரில் 10 ரூபா. ஒரு சால்ட்டு பிஸ்கட்டோட சேர்த்து 12 ரூபா. மேபி ஃபஸ்ட்டு இன்னொரு சால்ட் பிஸ்கட் சேர்த்து 14 ரூபா. வானமாக ஒரு சாக்லேட்டை கூட ஒரு டீயை குடித்தோமா அந்த மாதிரி இருக்கும். 15 ரூபா. இங்கே 450 ரூபா, 400 450 ரூபா. இதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே இது மணி வைஸ் இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். நாளைக்கு எங்கேயாவது சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு வந்தது டங்கின் டோனட்ஸு. இங்கே அதுதான் டீ கடை. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி சந்துக்கு சந்து டீ கடை, சந்துக்கு சந்து சேர்த்து டீ கடை இருக்கும். ஆனால் இங்கே அது இல்லை. இங்கே வந்து எல்லா இடத்துலையும் டங்கின் டோனட்ஸ் தான். இங்கே அதே மாதிரி அந்த கடையில் தான் காஃபி, டீ, லாட்டு, டீ கிடைக்காது, லாட்டு, அது மாதிரி ட்ரிங்க்ஸ், பிவரேஜஸ் எல்லாமே இருக்கும். இங்கே மேபி டீ வேணும்னா நம்ம வந்து எதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி தான் போவோம். எனக்கு இதுதான் டீ கடை இங்கே, அதனால தான் அதை நான் டீ கடைன்னு சொல்லி அவ்வளோதான். தேங்க்யூ.